ஆப்பம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் ஊற வைக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அளவில் தான் ஆப்பத்துக்கு வந்து அரிசி வந்து ஊற வைப்பேன். எங்கள் 4 பேர்த்துக்கு 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரு 1/4 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமாக வந்து வெந்தயம். இவ்வளோ தான். எங்கள் 4 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆப்பமும் சூப்பராகவும் இருக்குது. இதுக்கு சோடா மாவுலாம் நான் போடவே மாட்டேன். நல்லாவே இருக்கும் ஆப்பம். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்ததுங்களா, அப்போ சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்தது. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு, அம்மா கோதுமையும் இந்த துணி பவுடரும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அம்மா தான் துணி பவுடர்லாம் அடிக்கடி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து கொட்டி வச்சுட்ருந்தேன். வாஷிங் மிஷினுக்கு இது போட மாட்டேன். நான் வந்து லிக்விடு தான் போடுவேன். 10 ரூபா லிக்விடு தான் போட்டுப்பேன். இது வந்து கையில் துவைக்கிறதுக்காக இந்த துணி பவுடர் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சோப்பும் இது கூடவே வரும். அதுவும் துவைக்கிறதுக்கு வச்சுப்பேன். கொஞ்சம் வெயிலாக இருக்குது. சரி கொஞ்சம் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதை அப்படியே ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.